வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஆரிபாளையம் சந்திப்பில் ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கௌரவ ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் பாலகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கில் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரிபாளையம் சந்திப்பில் ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் ஆரியபாளையம் 4 முனை சந்திப்பில் புதிதாக ரெஸ்டோபார் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர் கலால்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை ஆரியபாளையம் சந்திப்பில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பொதுமக்களின் திடீர் சாலை மறியலால் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கௌரவ ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் பாலகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார் தலைமையில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பன் கலையரங்கத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக புறப்பட்டு லால் பகதூர் சாஸ்திரி வழியாக சென்று சம்பா கோவில் அருகே நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி கல்வித்துறை மூலம் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதற்கான ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கில் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் போலி சைக்கிள் நிறுவனத்தின் மீது மோசடி புகார்கள் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அந்நிறுவனத்தில் அதிரடி சோதனை நடத்தி போலி ஆவணங்கள், பான் கார்டு மற்றும் 2.45 கோடி ரூபாய் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி நிஷாத் அகமது உள்ளிட்ட 4 பேர் மீது சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தார். இதில் 500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாலும் பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாலும் இந்த வழக்கை தாமாக முன்வந்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியதோடு போலி சைக்கிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி நிஷாத் அகமதை கைது செய்து விசாரணை நடத்தியது. அதில் நிஷாத் அகமது தன்னை காப்பாற்றிக் கொள்ள 80 லட்சம் ரூபாயை வழக்கறிஞரிடம் கொடுத்து சைபர் கிரைம் போலீசார் உள்ளிட்ட சில காவல்துறை அதிகாரிகள் கொடுத்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதுகுறித்து அமலாக்கத்துறை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்திற்கு தகவல் தெரிவிக்க இது தொடர்பாக கடந்த 1 மாத காலமாக தலைமையகம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தியை பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை தலைமையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பல காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. மேலும் இவ்வழக்கானது கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் புதுச்சேரி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வீதிக்கொரு மதுக்கடைகளும் மதுபானத்துடன் கூடிய உணவகங்களும் இயங்கி வரும் நிலையில் சில போதை ஆசாமிகள் அத்துமீறி பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மது அருந்தி கலாட்டா செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர்.
அதன்படி புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அமைந்துள்ள SV பட்டேல் சாலை அருகே சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த ஜமீன்தார் கார்டன் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கும்பலாக சாலையில் அமர்ந்தவாறு மது அருந்தி ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசி சாலையில் செல்பவர்களை கிண்டல் மற்றும் கேலி செய்து கலாட்டாவில் ஈடுபடுகின்றனர். தற்போது இச்சம்பவம் குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதும் அப்போது இருசக்கர வாகனத்தில் வரும் அவரது நண்பர், காவல்துறையினர் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள், நீ காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், நான் காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று கூறி சிரித்தவாறு கூறி செல்கிறார். இந்த காட்சிகளும் ஆடியோவுடன் CCTVயில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் காவல்துறையினர் மீது அச்சமில்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. திராவிடர் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு நீதித்துறையை மிரட்டும் சனாதனவாதிகளின் ஆணவத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான பொய் வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன், செயலாளர் இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் திராவிட கழக பொருளாளர் குமரேசன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து சிறப்புரையாற்றினர். பல்வேறு பொதுநல இயக்க தோழர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழகம் மற்றும் திண்டிவனம் மாவட்ட கழக தோழர்களும் பொதுநல அமைப்பு தோழர்களும் கலந்து கொண்டனர். 10 கண்ணில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தீபாவளியை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மகளிருக்கு இலவச பட்டுப்புடவையும், ஆண்களுக்கு வேட்டி சட்டை மற்றும் இனிப்பு கார வகைகளை வழங்கி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் முருகதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மகளிர் அணி தலைவி மல்லிகா, இளைஞரணி தலைவர் உலகநாதன், கிளை தலைவர் முரளி உட்பட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொம்பாக்கம் முதல் உழந்தை ஏரி வரை சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி மேற்கு கரையின் மேல் கொம்பாக்கம் சாலை முதல் உழந்தை ஏரி பொதுக்கரை வரை தார் சாலை அமைக்க 1,32,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை குப்பம்பேட்டில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் பூஜை செய்து தார் சாலை அமைக்கும் பணியை தொடக்கி வைத்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவானன், இளநிலை பொறியாளர்கள் ஷாம், விபியன், பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி, ஜெகன்மோகன், சக்திவேல், ரவி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், கிளை நிர்வாகிகள் சபரிநாதன், மில்ட்ரி முருகன், சேகர், முத்து, முருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திமுக முதன்மையான கட்சியாக உள்ளது என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP கூறியுள்ளார். புதுச்சேரியில் 2ஆம் கட்டமாக திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஊசுடு, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காலாப்பட், காமராஜ் நகர், ராஜ்பவன் ஆகிய 8 தொகுதிகளில் நடைபெற்றது. உறுப்பினர் சேர்க்கை முகாமினை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP, திமுகவில் இணைவதற்காக புதுச்சேரியில் அனைத்து இடத்திலும் மக்கள் மிக எழுச்சியாகவும் ஆர்வத்துடனும் உள்ளார்கள். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் திமுக வலிமையான உறுப்பினர்களை சேர்த்து வளமான புதுச்சேரியை உருவாக்குவோம் என்றார். மேலும் பேசிய அவர், பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட புதுவை மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தவறு என்றார். தொடர்ந்து பேசிய அவர்,
கரூர் உயிரிழப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறார் என்றும், தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும், அதிமுக பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளதாக விமர்சித்துள்ளார். அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும், அது அன்புமணிக்கும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், மருத்துவமனையில் உடல் செக்கப்பிற்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் வலியே சென்று தான் சேர்ந்ததாகவும், அப்பொழுது எந்த குறையும் இல்லை என கூறி மருத்துவர்கள் அனுப்பி வைத்தார்கள். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை தவிர எல்லா கட்சியினரும் தன்னிடம் உடல்நலம் குறித்து விசாரித்ததாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையத்தில் சந்திப்போம், கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் நடக்கும் என தனக்கு தெரியாது. பாமக கட்சிக்கும் கொடிக்கும் அன்புமணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும், அது அன்புமணிக்கும் நல்லது, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. புதிய கட்சி தொடங்கினால் பொறுப்புகள் தான் கிடைக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கிடைக்காது, மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், அது ஒரு போலியான அமைப்பாக தான் இருக்கும் என கூறினார். கட்சி பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது, தன்னுடைய பெயரின் தலைப்பெழுத்தினை மட்டுமே அன்புமணி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தனி மனித உழைப்பினால் 96,000 கிராமங்களுக்கு சென்று காடு மேடு அலைந்து திரிந்து உருவாக்கப்பட்டது பாமக. தனி கட்சியை அன்புமணி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். மேலும் பாமக சட்டப்பேரவைத் தலைவர் அரசு கொறடாவை மாற்ற முடியாது, சபாநாயகர் மட்டுமே செய்ய முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பார்கள், பிறர் கட்சியில் உள்ளவர்கள். தந்தையும் தாயையும் காப்பாற்றாத மகனாக அன்புமணி உள்ளதாக தெரிவிக்கும் கருத்தாக அவர் கூறினார். கரூர் சம்பவத்திற்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. அது சிபிஐ விசாரணை காலம் தாழ்த்துமா என்பது சோழி போட்டுதான் பார்க்க வேண்டும் என கூறிய அவர், டிசம்பரில் பொதுக்குழு கூடும், அதில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும். இம்முறை கூட்டணி முடிவு சரியாக இருக்கும் என ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயையும் குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும், பாலியல் கொடுமைகளுக்கும் பெண்ணுரிமைக்கும் ஜனநாயக மாண்புகளுக்கும் மாணவர்களின் பாதுகாப்புக்கும் குந்தகம் விளைவிப்பதை கண்டித்து போராடிய புதுவை பல்கலைக்கழக மாணவர்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய புதுச்சேரி காவல்துறையையும் அதற்கு காரணமான பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் புதுச்சேரி காவல்துறை மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டிவனத்தில் காட்டுநாயக்கன் ஜனநாயக சீர்திருத்த சங்க பலகை திறப்பு விழா நடைபெற்றது. திண்டிவனம் ஏரிக்கரை பிள்ளையார் கோவில் தெருவில் தமிழ்நாடு காட்டுநாயக்கன் என்கிற பழங்குடியினர் ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் கிளை சங்க பலகையை மாநில பொதுச் செயலாளர் நாகை பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் வெங்கடேஷ், துணைத் தலைவர் கொளஞ்சியப்பன், உதவி தலைவர் பொன் சேகர், இணை செயலாளர் ராஜு, மண்டல செயலாளர் செல்வராஜ் மற்றும் மாநில மண்டல மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகளும் சங்க உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். மயிலம் செம்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் மண்டல அபிஷேக நிறைவு விழா இன்று நடைபெற்றது. மயிலம் சட்டமன்ற தொகுதி ஒலக்கூர் மேற்கு ஒன்றியம் செம்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று மண்டல அபிஷேக நிறைவு நாளை முன்னிட்டு ஒன்றிய குழு உறுப்பினர் ஊரல் அண்ணாதுரை ஏற்பாட்டில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் மற்றும் சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினரும் தலைமை தீர்மான குழு உறுப்பினருமான செஞ்சி சிவா தலைமையில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவை தலைவர் டாக்டர் சேகர், ஒலக்கூர் ஒன்றிய பெருந்தலைவர் பாங்கை சொக்கலிங்கம், ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம், நிர்வாகிகள், செம்பாக்கம் கிளை கழக செயலாளர் சந்திரபாபு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலியபெருமாள், நெடுந்தோண்டி ராஜா, வட சிறுவலூர் அனந்தன், நாட்டார்மங்கலம் பார்த்திபன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சின்ன வீராம்பட்டினத்தில் பனை விதை நடவு மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் சார்பாக
மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் நெய்தல் வனம் உருவாக்க முடிவு செய்து மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக இன்று 2ஆம் நாளாக கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு தலைவர் தனஞ்சயன், பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி மாநில ஆலோசகர்கள் அசோக்ராஜ், கோவிந்தசாமி, சுரேஷ், மாநில தலைவர் காத்தவராயன், மாநில பொருளாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலையிலும் மரக்கன்றுகள் மற்றும் 3000 பனை விதைகள் நடவு செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் சுரேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடவு செய்தனர். இதில் சொசைட்டி மற்றும் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு பொறுப்பாளர்கள் சுரேஷ், மதுரை முத்துக்குமார், கிருபாகரன், கலைவாணன், லியாகத் அலி, சந்திரசேகர், அஜா, ஐயனாரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டையில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சோலை நகர் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் திருக்கோயில்களில் சிறப்பு பூஜையை தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 12,000 குடும்பங்களுக்கு ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜச்சந்திரு தீபாவளி பரிசாக எலக்ட்ரிக் கெட்டிலை வீடு வீடாக சென்று வழங்கினார். தீபாவளி பரிசினை வழங்கிய ராஜச்சந்திருவுக்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் பூங்கொத்தும் ஆர்த்தியும் எடுத்தும் பட்டாசு வெடித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் அதிமுக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 12,500 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பினை புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மக்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து கூறி வழங்கி வருகிறார். பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை 10:30 மணி அளவில் முத்தியால்பேட்டை காந்தி வீதி மார்க்கெட் அருகில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்: 1 கிராம் தங்கம் 11,865 ரூபாய். 1 சவரன் தங்கம் 94,920 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,040 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள்: ஆரிபாளையம் சந்திப்பில் ரெஸ்டோபா திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கௌரவ ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் பாலகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கில் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.